ஆ ஆ எப்படியாவது அவனை கடிஞ்சு கொள்ளுங்க. எப்படியாவது வீட்டை விட்டு விரட்டினாலும் பரவாயில்ல, கடிந்து கொள்ளுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படியாவது அவனை கடிந்து கொள்ளுங்க. ஏன்னா அவனால் அடுத்தவனுக்கு என்ன வந்துடக்கூடாதான், பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு, அவனால் பிறனுக்கு ஆபத்து வராதபடிக்கு அடிச்சாவது துவைச்சாவது வேற வழி இல்லை. அவனால் பிறனுக்கும் ஆபத்து வராதபடிக்கு எல்லாரும் சொல்லுங்க எப்படியும். அப்போ இப்படி எழுதியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ? இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு பார்த்தா தான் தெரியும். எப்படியாவது எப்படியும் கடித்துரு. ஆனால் இங்கே உட்காந்துருக்கோங்க, எங்களையா சொல்றிய, உங்களோட நாங்கள் காய், நீ காய் போட்டா என்ன, பழம் போட்டா என்ன, நாங்கள் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக தூங்குவோம். நீ காய் போட்டுட்டு நீ பாட்டுக்கு போ, உனக்கு தான் ஆபத்து, உனக்கு தான் பிரச்சனை. சொல்லுங்க. ஆண்டவர் என்னை கடிந்து கொள்றாருன்னா நான் லாஸ்ட் அட்டம்ப்ட்ல நிற்கிறேன். ஆண்டவர் பேசுவார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும். தெரியுமில்ல உங்களுக்கு வசனம்? அவர் என்ன எப்பயும் கடிந்து கொள்றவரா? எப்பயும் கடிந்து கொள்ள. அவர் கடிந்து கொள்றாருன்னா நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். நானும் தான் அந்த என்னோட வாய்ஸ் மாடுலேஷன்லாம் பண்ணி, பயப்படாதே, திகையாதே, நானும் தேவன், வரமாட்டேங்குதே. நீங்கள் மட்டும் சரியாக இருந்தீங்கன்னா பேசுறது இல்லை, கொடுத்துட்டு தான் பேசுவார். தெரியுமா? அப்படி வார்த்தைக்குள்ளே நின்றீங்கன்னா அவர் கேட்காமலே தர்ற ஆண்டவர். அவர் வசனத்துக்குள்ளே நின்றீங்கன்னா அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? அவருடைய சத்தியத்தில் நடந்தீங்கன்னா நான் ஒன்று மட்டும் தான் சொல்லுவேன், கேட்கவே வேண்டாம், கேட்கறதுக்கு முன்னாடி தருவார். அதனால தான் சொல்கிறேன், சகோதரர்களை நம்ம கடிந்து கொள்ளணும். இது இருக்கிறதுலே பிரச்சனை என்ன தெரியுமா? சிலரோட நம்ம காய் கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க உச்சாணியில் இருப்பாங்க, காய் கூட சொல்ல முடியாது. அப்புறம் அவங்ககிட்ட போய் எப்படி நம்ம அவங்கள கடிந்து கொள்வது? பிரியமானவர்களே சொல்லுங்க. காயே சொல்ல முடியாத ஆளை எப்படி நம்ம, அப்போ சாத்தானுடைய தந்திரங்களை நம்ம மேற்கொள்ளணும்னா அவர் கடிந்து கொள்ளும்போது கடின இதயத்தை மாறி நம்ம பகைக்க ஆரம்பித்தோன்னா நமக்கு ஆபத்து ரொம்ப பக்கத்தில் இருக்குங்கிறத நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறணும். என் வாழ்க்கைக்கு நல்லதுக்கு தான் இது சொல்லப்படுது. கர்த்தர் என் குடும்பத்தையும் என்னையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு மனுஷனை எனக்காக அனுப்புனார் அப்படின்னு யாராவது நம்புறான்னா அவனை கர்த்தரே ஆசீர்வதிப்பார், அவனுக்காக கர்த்தரே செயல்படுவார். அதனால தான் மேலே எழுதிட்டு கீழே எழுதுறாரு. தம்பி, அதே வசனம்தான். மேலே என்ன எழுதியிருக்காரு? இன்னைக்கு பாஸ்டர்களை விசுவாசி பகைக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் 3 கண்டிஷன் கொடுத்தாரு தாவீதுக்கு. என்ன? ஜனத்தை எண்ணினதுக்காக. ஏன்? வயசான நேரத்தில் உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி தான். 3 வருஷம் பஞ்சம், 3 மாதம் எதிரி துரத்தணும், 3 நாள் கொள்ளை நோய். அவன் எதை சூஸ் பண்ணான் தெரியுமா? உங்கள் கையில் விழுந்துடுறேன், எனக்கு வேற வழியே தெரியல. நம்ம பாஷையில் சொன்னால் உங்கள் காலை பிடிச்சிடுறேன். ஏன்னா எங்கிட்ட சுற்றி கீழக்கடை போனாலும், சின்ன கடை போனாலும், பெரிய கடை போனாலும், அரமனை போனாலும், எங்கே போனாலும் கடைசியில் பரலோகத்துக்கு யார்கிட்ட தான் போகணும்? சிலர் போகிறாங்கள் அப்படி மூக்கையும் காலையும் திருப்பிட்டு நாங்கள் அந்த சபைக்கு போகிறோன்னு. நான் சொல்கிறேன், 2 பேர் இருந்தால் கர்த்தர் இருப்பார். போதும். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம இங்கே என்ன கோட்டை கட்டவா வந்தோம்? கர்த்தர் சித்தம் செய்யத்தானே வந்தோம். நம்ம இங்கே என்ன ஆள் காட்டவா வந்தோம்? அமெரிக்காவுக்கு போட்டோ எடுத்து நம்ம என்ன போட்டோ எடுத்து அமெரிக்காவிலேருந்து காசு வாங்கவா வந்தோம்? நம்மளை நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கார். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் யாராவது கடிந்து கொள்ளுதலுக்கு விரோதமாக போனீங்கன்னா, ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேனே, என் போதகரின் சொல்லை கேளாமல் போனேனே, என் சரீரம் உருவழித்து போனதே, ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு. நான் இப்படி நிறைய வீடு விசிட்டிங் போகும்போது சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர் அன்னைக்கு சொன்னாங்களே, இப்போ யாருமே இல்லை பாஸ்டர். அழுவாங்க. அவங்களுக்கு 2 கர்ச்சீப் வாங்கி கொடுத்து, இந்தா தொடச்சுக்க, அப்படியே உட்கார். ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்ளும்போது, அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு சத்தத்துக்கும் நம்ம செயல் காட்டணும்.
அது நம்ம குடும்பத்தில் பேசுகிறாரா, பிள்ளைங்க வழியில் பேசுகிறாரா, எது பேசுனாலும் என்ன, ஏன் இது, ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய தேவன் உயர்த்துகிற தேவன், நம்முடைய தேவன் விடுவிக்கிற தேவன், அதே நம்முடைய தேவன் சிட்சிக்கிற தேவன். நல்ல கவனிங்க, வெளியில் இருக்கிற ஒருத்தனையும் அவர் சிட்சிக்க மாட்டார். போயிட்டே இரு, கொள்ளையடிக்கிறியா கொள்ளையடி, உயர்றியா உயர், மேலே போறியா மேலே போ. ஆனால் தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை என்ன செய்வார்? சிட்சிப்பார். தாம் நேசிக்கிற புத்திரனை அவர் கடிந்து கொள்வார், அவர் கடிந்து கொள்வார், அவர் சிட்சிக்கிறார். அதனால நம்மளை அவர் கடிந்து கொள்வார். நமக்கு தான் 1000 பிரச்சனை வரும், ஆனால் அதில் கண்டுபிடிச்சு ஜெயிச்சிட்டோம், நம்ம தான் தாவீது போல ஆசீர்வதிக்கப்படுவோம். அதனால நம்ம பிசாசு வச்சிருக்க படுகொலி நமக்கு தெரியாது, நம்ம பிள்ளைங்க பண்ற ரகசிய பாவம் நமக்கு தெரியாது, நம்ம பிள்ளைங்க அடிக்ஷன் ஆகிறது நமக்கு தெரியாது, நம்ம பிள்ளைங்க பாலா போறது நமக்கு தெரியாது, நம்ம பிள்ளைங்களுக்கு தோண்டுகிற பலவிதமான ஆபத்து நமக்கு தெரியாது, வஞ்சகம் நமக்கு தெரியாது. உலக மனுஷன் எல்லாருமே ஏதோ ஒண்ணுக்காக சுத்துறான். ஒரே ஒருத்தர் மட்டும்தான் எனக்காக கல்வாரியில் தொங்கினார். என்னால் அவருக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை, நான் நோ யூஸ் அவருக்கு, என்னால் அவருக்கு ஒரு நயா பைசா இல்லை, ஆனால் எனக்காக உங்களுக்காக தொங்கினார். அதனால தான் சொல்கிறேன், அவருடைய ஒவ்வொரு அணுவையும் பாருங்கள், அவருடைய ஆவி நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் சில விஷயங்கள் நம்மளை துக்கப்படுத்திகிட்டே இருக்கும். அப்படி ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் நம்ம பிள்ளைங்களுடைய நிலைமைகள் நம்ம பார்க்கும்போது நம்ம பக்திக்கு பாடுறோமா, உள்ளத்திலிருந்து வர்றோமா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நம்ம பிள்ளைங்க ஏதோ ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு நம்மளால் முடியும். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நம்ம ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வந்த பிள்ளைங்க, நம்ம அவருடைய ஒவ்வொரு அசைவையும் நம்ம பார்க்கணும். ஏன் தெரியுமா? பிசாசு பக்கத்தில் இருக்க புறஜாதிகளை வச்சு நம்மளை இன்னும் குடையிறதுக்கு ரெடி ஆக்கிட்டே இருப்பான். ஏன்னா நம்மளுக்கு எப்படியாவது ஆப்படிக்கணும்னு சுற்றிக்கிட்டே இருப்பான். நம்ம கூட அவர் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்க, நான் 4 மாடி வீடு கட்டுறேன்னு. வளர்ந்த பிறகு தான் அவனுடைய பிரச்சனை ரொம்ப இருக்கும். ரெண்டு ஒரு கீத்தை போட்டுட்டு அல்லேலியா சொல்லும்போது யாருக்கும் பிரச்சனை கிடையாது. 2 மாடி கட்டின பிறகு எல்லா பக்கத்துலேயும் குத்துவான். ஜெபிக்கிறோம் வேணும் இல்லையா, பாதுகாப்பு வேணும் இல்லையா, எல்லா பக்கத்துலையும் அடிப்பான். சும்மா நின்று ஓடிடலாமா, சும்மா நின்று ஊழியம் செஞ்சிடலாமா? நீங்கள் எல்லாரும் பாரப்பட்டால் தான் நம்ம செய்ய முடியும். ஒரு ஆராதனை கூட நம்ம ஒழுங்காக நடத்த முடியாது, ஜெபிக்க ஆள் இல்லைன்னு. எப்போ என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில் நமக்கு சுற்றி நிற்கிறான். நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், உன் சகோதரனை நீ எப்படியாவது கடிந்து கொள்ளுப்பா. எப்படியாவது உங்களால் முடிஞ்ச யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணும். இந்த ராத்திரி தோணுச்சுன்னா போய் சொல்லிக் கொடு. உன் நிலைமை சரியில்லைடா, நீ இப்படி போனால் நல்லதில்லைப்பா, நீ இப்படி வாழ்ந்தா நல்லதில்லைப்பா, நீ இப்படியே வீட்டில் இருந்தால் நல்லதில்லைப்பா, நீ இப்படியே தேவனை தேடாமல் இருந்தால் நல்லதில்லைப்பா, நீ இதே பாவத்தை தொடர்ந்தா நல்லதில்லைப்பா, நீ இப்படியே வாழ்ந்தா நல்லதில்லை, சொல்லுங்க.